ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு பொருளாதாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சப்சிடைஸ் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, மானியம். அடுத்து, மதிப்பு கூட்டு வரி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2003. உங்களுக்கு பொறுத்துக்களை மதிப்பு கூட்டு வரின்னு ஒரு வேர்ட் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி நிறைய இயர்ஸ் கொடுக்கலாம். அப்போது மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்ட வருடம் எதுனா 2003. விற்பனை வரி என்பது ஒரு மறைமுக வரி. அடுத்து, செல்வ வரி என்பது செல்வ வரி ஒரு நேர்முக வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேன் சேகரிப்பு என்பது எந்த வகையான தொழில்னு கேட்டிருக்காங்க. விவசாயம், இயற்கை சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே முதல் நிலை தொழில். அப்போது தேன் சேகரிப்பு என்பது முதல் நிலை தொழில். அடுத்து, கால்நடை வளர்ப்பு டேஸ் நிலை தொழில். கால்நடை வளர்ப்பு விவசாயம், இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் தான். ஸோ இது முதல் நிலை தொழில். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இப்போ 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் சரி எது தவறு எதுன்னு கண்டுபிடிக்கணும். கூற்று 1, பால் பண்ணை ஒரு கூட்டுறவு தொழில். இது சரி. அடுத்து, சர்க்கரை ஆலை 2ஆம் நிலை தொழில். 2 கூற்றுமே சரி தான். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து, இயற்கை கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்கள் மூலதனம் ஆகும் அப்படிங்கிற கூற்றை சொன்னவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்து, செல்வ இலக்கணம் கோட்பாடு வெளியிட்டவர் யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆடம் ஸ்மித். வரி விதிப்பு கொள்கையை வெளியிட்டவர் ஆடம் ஸ்மித். அடுத்து, நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை வெளியிட்டவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். இப்போ ஆடம் ஸ்மித் வெளியிட்ட கொள்கைகள் எதுனா செல்வ இலக்கண கோட்பாடு, வரி விதிப்பு கொள்கை, நன்னெறி கருத்து உணர்வு கோட்பாடு. இது 3மே ஆடம் ஸ்மித் வெளியிட்ட கோட்பாடுகள். அடுத்து, அர்த்த சாஸ்திரம்ங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கௌடில்யர். இப்போ சாணக்கியரோட இன்னொரு பேர் தான் கௌடில்யர். இப்போ அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யாருன்ட்டு ஆன்சரில் சாணக்கியர் இருந்துச்சுன்னா ஆன்சர் சாணக்கியர். கௌடில்யர்னு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் கௌடில்யர். ஆனால் 2 பேருமே ஒரே ஆள் தான். சாணக்கியரோட இன்னொரு பேர் தான் கௌடில்யர். அடுத்து, ஆடம் ஸ்மித்தோட வரி விதிப்பு கோட்பாடு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 4. அடுத்து, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தல் வல்தராசு. இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா திருக்குறள். அடுத்து, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் பங்களிப்பு. இந்த கூற்று யாருடையதுன்னா செக்லிமன். இந்த செக்லிமன் யாருன்னா ஒரு பொருளாதார பேராசிரியர். அடுத்து, முதலாக மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்டது எந்த மாநிலத்தில்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹரியானா. ஹரியானாவில் தான் முதல்ல மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அடுத்து, செல்வ வரி என்பது ஒரு மறைமுக வரின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. செல்வ வரிங்கிறது ஒரு நேர்முக வரி. ஸோ இந்த கூற்று தவறானது. அடுத்து, தொழில்களில் முதன்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் விவசாயம், சினிமா, நெசவு, இரும்பு இருக்குது. விவசாயம் இருந்தால் தான் உணவு தயாரிக்க முடியும். உணவு தான் உயிர்களுக்கு அடிப்படை. ஸோ தொழில்களில் முதன்மையானது எது? விவசாயம். அடுத்து, சொத்து வரி என்பது ஒரு நேர்முக வரி. 6லேருந்து 12 வரைக்கும் நியூ சிலபஸ்லேருந்து வரி அடைக்கப்பட்ட யூனிவர்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் 10,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் லைன் பை லைன் வரி எடுத்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, போலீஸில் பிசி அப்புறம் எஸ்ஐக்கு இது யூஸ் ஆகும். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.